இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு அகப்படும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில சூப்பராக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலேயும் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த விசேஷித்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறத அநேகர் நீங்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். நீங்களும் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த விசேஷித்த வார்த்தையை ஒரு நாளும் நம்முடைய யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படுகிற, தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படுகிற இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லி அவர்களும் கர்த்தருடைய வேத வசனத்தில் பலப்பட அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் அவங்களுக்கு இந்த விசேஷித்த வார்த்தையை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலேயும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல ரொம்ப ஆசைப்படுறேன். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்று சொல்லும்போது, முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாதவர்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத சூழ்நிலையில் இருக்கிற சீசர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், உங்களுக்கு அகப்படும். இன்றைக்கு கூட பல பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? பல முயற்சி செய்து ஒன்றும் அகப்படாத சூழ்நிலையில் கலங்கி போய் இருக்கிறீங்களா? கண்ணீரோடு நிற்கிறீங்களா? எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேன், எத்திராணிக்கு மிஞ்சி நான் முட்டி மோதி பார்த்துட்டேன், ஒன்றும் அகப்படலை என்ற சொல்கிற நிலையில் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஏராளம். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்களும் இப்படி ஒன்றும் அகப்படாத நிலையில் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு அகப்படும் என்று சொல்லுகிறார். விரக்தியில் இருந்த சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு அகப்படும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். ஏதோ ஒரு கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்படி செய்தால், இதன்படி நடந்தால் உங்களுக்கு அகப்படும், அப்பொழுது அகப்படும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அப்படின்னா எப்பொழுதுன்னு சொல்லி அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் படவுக்கு வலது புறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் வலையை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரே காரியம் கர்த்தர் சொல்கிறார், வலையை படகுக்கு வலப்பக்கத்தில் போடுங்கள் என்று சொன்னார். அப்போ நம்ம எதை எடுத்தாலுமே ரைட் சைடில் செய்யணும், ரைட் சைடில் பார்க்கணும் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. அன்றைக்கு அந்த சீசர்களுக்கு சொல்லப்பட்டது அது. அந்த ராத்திரியிலே அவர்கள் வலப்பக்கம் போடாமையாக இருந்திருப்பாங்க. பல முறை பிரயாசப்படும் பொழுது கண்டிப்பாக பிரயாசப்பட்டிருப்பாங்க. வலப்பக்கத்தில் போட்டிருப்பாங்க, இட பக்கத்தில் போட்டிருப்பாங்க, முன்ன போட்டிருப்பாங்க, பின்ன போட்டிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் போட்டு பார்த்துட்டு தான் அகப்படாத சூழ்நிலையில், ஒன்றுமில்லை என்கிற நிலைமையில், அந்த 5வது வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு அகப்படும் சொன்னார். அந்த வார்த்தையின்படி அவர்கள் போட்டார்கள், அவர்களுக்கு அகப்பட்டது. அது கொஞ்சம் அகப்படலை. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது எப்படி, திரளான மீன்கள் அகப்பட்டது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒன்றும் அகப்படலை, ஒன்றும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தையின்படி நீங்கள் மீண்டும் வலையை போட்டால், மீண்டும் முயற்சி செய்தால்,
மீண்டும் பிரயாசப்பட்டால் ஒன்று அகப்படாது. இதுவரைக்கும் பட்ட பிரயாசத்திற்கு அந்த ஒரு பலன் அகப்படாது, திரளான பலன் அகப்பட போகிறது. திரளான மீன்கள் அகப்பட்டது. இன்னும் அதை சொல்ல போனால் அவர்களால் இழுக்க முடியாத அளவுக்கு அந்த வலையை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் ஒன்றை உங்களுக்கு அகப்பட பண்ணுவாரையானால் அது லேஸ்பட்டதாக இருக்காது, அது கொஞ்சமாக இருக்காது, திரளானதாக இருக்கும். உங்களால் இழுக்க முடியாத அளவுக்கு அகப்பட கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லை என்று சொல்லியிருந்த சீசர்களுக்கு அவங்களால முடியாத அளவுக்கு அகப்பட பண்ணின ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள். எதை செய்தாலும் ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே அப்படி வார்த்தை என்ன எனக்கு சொல்லுங்க, நான் அதன்படி செய்கிறேன், நீர் சொல்லுகிறபடி செய்கிறேன். எனக்கு அகப்படும், கொஞ்சமல்ல திரளானது அகப்படும். அகப்படுறது எப்படி இருக்கும்? இழுக்க மாட்டாத அளவுக்கு, இழுக்க முடியாத அளவுக்கு பலனை கர்த்தர் அகப்பட பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட உங்களுக்கு அகப்படும் என்ற வார்த்தையை நீ தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவோ பிரயாசப்பட்டு அகப்படாத சூழ்நிலையில, எவ்வளவோ பாடுபட்டு உழைத்து ஒன்றுமில்லை என்கிற நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஒன்றும் அகப்படாத நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தையின்படி அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று சொல்லி வலையை வலப்பக்கத்தில் போட்டும் பொழுது உங்களுக்கு அகப்படும் என்ற வார்த்தையின்படி சீசர்கள் கேட்டு செய்து திரளான மீன்களை அகப்படும்படி ஆண்டவர் கிருபை செய்தீரே. அதுபோல ஒன்றுமில்லாத சூழ்நிலையில, எல்லாவற்றை இழந்த நிலையில, ஒரு விரக்தியில இருக்கிற பிள்ளைகளை உடைய சமூகத்தில் நிறுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு என்ன சொல்றீங்களோ அதை சொல்லுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்க. உடைய வார்த்தையின்படி செய்து திரளான காரியங்கள் அகப்பட, திரளானவைகள் அகப்பட என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இனி ஒன்றுமில்லை என்கிற நிலை பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, ஒன்றும் அகப்படவில்லை என்கிற நிலைமை வரக்கூடாது ஐயா. திரளானவைகளை இழுக்க மாட்டாதிருக்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு அகப்பட வேண்டியவைகளை அகப்பட செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த நாள் முழுவதும் பிரசன்னத்துக்குள்ள மூடிக்கொள்ளுங்க, ரத்தக்கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, அதோடைய வார்த்தையின்படி நீங்க பிரயாசப்பட ஆரம்பிங்க. அப்பொழுது உங்களுக்கும் அகப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.